சந்திரனை ஒரு கார்மேகம் வந்து மறைக்கிறது ஒரு நிமிடம். அந்த கார்மேக கூட்டம் அதிகமாகி மறைக்கப்படுவதனால் சந்திரனின் வெளிச்சம் மறைந்து போகிறது. ஆனால் திடீரென்று கார்மேகத்திலிருந்து மழை கொட்டுகிறது. அந்த மழை வறண்ட நிலத்திலே விதைத்து மழைக்காக சோர்ந்து போய் காத்திருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான ஒன்றாய் இருக்கிறதுனால பெரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. இப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கார்மேகம் போன்ற பிரச்சனைகள் திடீரென்று வரும். எப்படி சந்திரன் கார்மேகத்தினால் மறைக்கப்படுகிறதோ அதுபோல சந்திரன் மறைக்கப்படுவது பெரும் மழைக்காக, ஒரு பெரிய நன்மைக்காக. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற மாறங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை படகை மூழ்கடிப்பது போல இருந்தாலும் திடீரென்று அந்த பிரச்சனைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி முடியாத பெரிய காரியத்தை செய்யும். ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 வேத வசனங்களின்படி மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அமீன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படி செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடமிருந்து தப்பித்து வரும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாய் வழியடைத்து நின்றதோ அதுபோல அந்த பிரச்சனை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தலை நிமிர்ந்து செல்லும்படி அதே செங்கடல் பிளந்து ஒரு புதிய வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக திறந்தது. ஆசாரியரின் கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் இரண்டாக பிரிந்து வெட்டாம் தரையாய் வழிவிட்டது. அதுபோலதான் எப்படி மழையை வானத்திலிருந்து பொழிய செய்து பூமியை செழிப்பாக்க கர்த்தரால் கொடுமோ அதுபோலதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போய் ஒரு புது வழி பிறக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாய். அமீன். அல்லேலூயா.